வணக்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது கரடி இனங்களில் ரெண்டு மிகப்பெரிய ஜாயின்ஸான பனிக்கரடியும் கிறிஸ்லி கரடியும் சண்டை போட்டுக்கும் போது ரெண்டில் எது ஜெயிக்குங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டு கரடிக்குமான சின்ன இன்ட்ரோவை பார்த்துட்டு சண்டைக்கு தேவையான ஒரு 6 விஷயங்களை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இதுங்க ரெண்டும் சந்திச்சுக்கிட்ட நிகழ்வுல எது ஆதிக்க பண்ணிச்சு, கடைசியாக கிறிஸ்லி கரடிக்கும் பனிக்கரடிக்குமான சண்டையில் எது ஜெயிக்குங்கிறதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழுப்பு கரடிகளோட ஒரு கிளையினம் தான் இந்த கிறிஸ்லி கரடிகள். வட அமெரிக்காவோட குளிர் பிரதேசங்களான அலாஸ்கா, கனடா, மொண்டானா, வயோமிங், இடாகோ, வாஷிங்டன் போன்ற பகுதிகளில் காணப்படுது. இந்த பகுதிகளோட அடர்ந்த காடுகள், புலிவெளிகள், ஆர்டிக் டண்ட்ரா, மலைகள், ஏன் நகரங்களையும் கூட அழிஞ்சு தெரியுதுங்க. முதன்மை வேட்டையாடியாக வளம் வர்ற கிறிஸ்லி கரடிகள் இறைச்சி உட்பட தாவரங்களையும் சாப்பிடும். பொதுவாக பழுப்பு நிறத்தோடையும் ரோமங்களோட நுனியில் வெள்ளை நிறத்தோடையும் காணப்படும். வட்டமான காதையும் சின்ன மூக்கையும் வச்சிருக்கு. பொதுவாக 20 to 25 வருஷம் வரை வாழுது. அடுத்து பனிக்கரடி. பனிக்கரடிகள் வெள்ளை நிறத்தோடையும் இல்லை சில நேரம் மஞ்சள் நிறத்தோடையும் காட்சியளிக்குது. ஆர்டிக்கிலையும் ஆர்டிக்கை சுற்றி இருக்க கனடா, வட அமெரிக்கா, கிரீன்லாந்து, ரஷ்யா, நார்வே போன்ற பகுதிகளிலும் காணப்படுது. பனி பிரதேசங்களையும் வாழும், பாறை நிலப்பரப்புலையும் வாழும். மெலிசான உடம்போட சின்ன மண்டை ஓட்டோட நீளமான கழுத்தையும் வச்சிருக்கு. பொதுவாக 15 to 18 வருஷம் வரை வாழுது. பனிக்கரடிக்கும் கிறிஸ்லி கரடிக்குமான ஒரு சின்ன இன்ட்ரோவை இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்து ரெண்டில் எது பெஸ்ட்டுங்கிறத ஒரு 7 விஷயங்களை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அளவை பொறுத்தவரை கிறிஸ்லி கரடிகள் 5 to 8 அடி உயரத்தையும் சிலது 9 அடி உயரத்தையும் அடையும். வெயிட்டை பார்த்தோம்னா 380 கிலோ வரைக்கும் இருக்கும். ஆனால் இதுவே போலார் பேரை எடுத்துக்கிட்டோம்னா 6 to 10 அடி உயரத்தையும் 300 to 800 கிலோ எடையும் ரீச் பண்ணும். ரெண்டு கரடிகளுக்கும் உயரத்தில் பெருசாக வித்தியாசம் இல்லைனாலும் எடையை பொறுத்தவரை ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. கிறிஸ்லியை விட போலார் பியர் கிட்டத்தட்ட 500 கிலோ எடை அதிகமாக இருக்கு. இதனால தான் எடையை பொறுத்து மிகப்பெரிய கரடிகளாக பனிக்கரடிகள் இருக்கு. நிலத்தில் வாழ்கிற மிகப்பெரிய வேட்டையாடி விலங்கு பனிக்கரடி தான். ஸோ சைஸை பொறுத்தவரை போலார் பியர் தான் லீடிங்கில் இருக்கு. வேகமானது கிறிஸ்லி கரடிக்கு தான் சாதகமாக இருக்கு. ஒரு கிறிஸ்லி கரடியால் அதிகபட்சமாக மணிக்கு 48 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும். ஆனால் அதே நேரத்தில் துருவ கரடியால் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் தான் ஓட முடியும். ஸோ ரொம்ப சுறுசுறுப்புன்னா அது கிறிஸ்லி தான். யார் ரொம்ப ஸ்ட்ராங்னு பார்த்தோம்னா ஒரு கிறிஸ்லி கரடியோட தோள்பட்டையில் ஒரு மிகப்பெரிய தசை மேடு அமைஞ்சிருக்கு. இந்த தசைகளின் தொகுப்பு தான் 5 மனிதர்களோட பலத்தை கரடிக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் முன்னங்கையால் பலமாக அடிக்கிறதுக்கும் வேகமாக தோன்றதுக்கும் மரங்களையும் இறந்த சடலங்களையும் கிழிக்கிறதுக்கும் தோள்பட்டையில் இருக்க அதிகமான தசைகள் தான் சக்தியை கொடுக்குது. உடல் எடையில் 40% தசைகளால் ஆனதாக இருக்கு. எப்படி கிறிஸ்லி கரடிக்கு இவ்வளோ தசை அடர்த்தி இருக்குன்னா இது சாப்பிட்ற உணவுலிருந்து கார்போஹைட்ரேட்டுகளையும் புரதங்களையும் இது ஜீரணிக்குது. இதுதான் இவ்வளோ தசை அடர்த்திக்கு காரணம். இப்போ அப்படியே பனிக்கரடி பக்கம் வந்தோம்னா கிறிஸ்லி கரடிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு. இதோட உடம்புல பாதி கொழுப்பாலானதாக இருக்கு. கடுமையான குளிர் காத்தையும் பனியையும் ஐஸ் மாதிரியான தண்ணியையும் சமாளிக்கிறதுக்கு ஃப்ளப்பர் அப்படிங்கிற 10 சென்டிமீட்டர் தடிமனான கொழுப்பு அடுக்க தோளில் வச்சிருக்கு. இதனால தான் எவ்வளோ கடுமையான குளிர் இருந்தாலும் உடம்போட உள் வெப்பநிலை 36.9 டிகிரி செல்சியஸை இது மெயின்டைன் பண்ணுது. பனிக்கரடியால் கார்போஹைட்ரேட்டுகளையும் புரதங்களையும் ஜீரணிக்க முடியாது, கொழுப்பை மட்டும்தான் ஜீரணிக்க முடியும். இதனால தான் வேட்டையாடுற சீல்கள், வால்ரஸ் மாதிரியான விலங்குகளை சாப்பிட்றது மூலமாக டைரெக்டாக கொழுப்புகளை உடம்புல சேர்த்துக்குது. இதுதான் பனிக்கரடி அதிக கொழுப்பு அடுக்கோடு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. ஃபைனலாக தான் உடம்புல அதிக தசை அடர்த்தி வச்சிருக்கிற கிறிஸ்லி கரடி தான் வலிமையானது. சண்டை போடுறதுல யாருக்கு அதிக அனுபவம் இருக்குன்னு பார்ப்போம். கிறிஸ்லி கரடிகள் குட்டிலாம் இருக்கும்போது விளையாட்டு சண்டைகள் மூலமாக சண்டை போடுறதுக்கான திறமைகளை வளர்த்துக்கும். வளர்ந்த பிறகு மிகப்பெரிய பிரதேசங்களை கட்டுப்படுத்தி தனிமையில் வாழ்கிற ஆண்கள் தங்களோட பிரதேசத்தில் வேற ஒரு ஆண் வந்தால் பயங்கரமான சண்டைகளில் ஈடுபடுது. பெண்களோட குட்டிகளை கொல்றது மூலமா பெண்கள் மறுபடியும் இணைய சேர தயாராகுங்கிறதால ஆண்கள் பெண்களோட குட்டிகளை கொல்ல முயற்சி பண்ணும்போது ஆண்களும் பெண்களும் கடுமையான சண்டைகளில் ஈடுபடுது. அலாஸ்காவோட ப்ரூக்ஸ் நீர்வீழ்ச்சியிலையும் மெக்னில் நீர்வீழ்ச்சியிலையும் கோடை காலத்தில் சால்மன் மீன்களை பிடிக்கிறதுக்காக சிறந்த இடத்துக்காக ஆண்கள் கடுமையான போர்களில் ஈடுபடுது. அப்புறம் உணவுக்காக ஓநாய் கூட்டங்கள், கருப்பு கரடிகள், நரிகள், கொயோட்டுகள், கூகர்கள் போன்ற விலங்குகள் கூட சண்டை போட்டு விரட்டி அடிக்குது. மூஸ், எல்க், கரிபு, வெள்ளை வால்மான், கோவேறு கழுதை, பெரிய கொம்பு செம்மறி ஆடுகள், அமெரிக்க பைசன், கருப்பு கரடிகள், மஸ்காக்ஸ் போன்ற மிகப்பெரிய விலங்குகள்ல இருக்க வீக்கான மெம்பர்ஸையும் குட்டிகளையும் ஆபெக்ஸ் பிரெடேட்டரா இருந்து வேட்டையாடுது. சில நேரம் கரை ஒதுங்குற திமிங்கலங்களை கூட விட்டு வைக்கிறது இல்லை. ஸோ கிறிஸ்லியை பொறுத்தவரை சண்டைங்கிறது சக்கர பொங்கல் சாப்பிட்ற மாதிரி. இதுவே பனிக்கரடியை எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் சின்ன வயசுல இருந்து விளையாட்டு சண்டைகளில் ஈடுபட்டு சண்டை போடுறதுக்கான திறமைகளை வளர்த்துக்கும்.
பிற்காலத்தில் ஆண்கள் தனிமையில வாழ்ந்தாலும் பாறை நிலப்பரப்புல சின்ன கூட்டமாகவும் காணப்படுது. ஸோ பிரதேச சண்டைகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அப்புறம் இனப்பெருக்க காலத்தில் ஒரு பெண்ணை ஒரு ஆண் மற்ற ஆண்கள்ட்ட இருந்து பாதுகாக்கும். அதுக்காக மற்ற ஆண்கள் கூட சண்டை போடவும் செய்யும். ஆனால் சில நேரம் சேர்ந்திருக்கிற ஆணும் பெண்ணும் இன்னொரு ஆணை பார்த்தா அங்கிருந்து தப்பிச்சு ஓடவும் செய்யுது. கிறிஸ்லி கரடி மாதிரி இங்கேயும் குட்டியில கொள்ள நினைக்கும் போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டை நடக்கும். கிறிஸ்லி கரடி மாதிரி இங்க பலவிதமான வேட்டையாடிகளை சமாளிக்க வேண்டியது இல்லை. பலவிதமான இறைகளை வேட்டையாடுறதும் இல்லை. அதிகமாக சீல்களை தான் வேட்டையாடுது. அப்புறம் சில நேரம் வால்ரஸ், கலைமான்கள், திமிங்கலங்களையும் வேட்டையாடுது. ஸோ அனுபவம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லைகளை மூர்க்கமாக பாதுகாத்து பலவிதமான வேட்டையாடிகளை சமாளித்து பலவிதமான விலங்குகளை வேட்டையாடி இனச்சேர்க்கை உரிமைக்காக சண்டை போட்டு உயிரையும் கொடுக்குற கிறிஸ்லிக்கு தான் அதிகமாக இருக்கு. அக்ரஷனை பொறுத்தவரை முன்ன பார்த்த மாதிரி இனச்சேர்க்கை உரிமைக்காக சண்டை போடுறது, எல்லைகளை மூர்க்கமாக பாதுகாக்கிறது, பல போட்டியாளர்களை சமாளித்து பலவிதமான பெரிய விலங்குகளை வேட்டையாடுறது அப்படின்னு கிறிஸ்லி கரடி ஆக்ரோஷத்தின் உச்சமாக இருக்கு. நாம் இதுங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒருவேளை டிஸ்டர்ப் பண்ணிட்டா மோசமாக நம்மளை தாக்கிடும். ஸோ ஆக்ரோஷம் அப்படின்னாலே அது கிறிஸ்லி தான். பட் பனிக்கரடி பிரதேசங்களை கடுமையாக பாதுகாக்காம சண்டைகளை தவிர்க்கிறது, தப்பிச்சு ஓடுறது, பலவிதமான இறைகளையும் போட்டியாளர்களையும் ஃபேஸ் பண்ணாமல் சிம்பிளாக வாழ்க்கை நடத்துறது அப்படின்னு கிறிஸ்லியை கம்பேர் பண்ணுற அளவுக்கு அதிக ஆக்ரோஷத்தோடு இருக்காது. மனிதர்கள் இதுங்களால இதுக்கு முன்னாடி தாக்கப்பட்டாலும் கூட பொதுவாக நம்மக்கிட்ட அதிக ஆக்ரோஷத்தோடு நடந்துக்காது. ஸோ இந்த கேட்டகரியோட வின்னர் கிறிஸ்லி தான். சண்டை போடுறதுக்கான ஆயுதங்கள் யாருக்கிட்ட சிறப்பாக இருக்குன்னு பார்க்கலாம். கிறிஸ்லி கரடியோட முன்பாதங்களோட நகங்கள் 5 to 10 சென்டிமீட்டர் நீளம் வர இருக்கும். நகங்கள் நீளமாகவும் வளைஞ்சும் நம்மளோட விரல்களோட அளவில் இருக்கு. சண்டை போடுறதுக்காகவே சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இதோட கோரை பற்கள் 7.6 சென்டிமீட்டர் நீளத்தோட 975 to 1200 PSI பைட் ஃபோர்ஸோட வலிமையான கடியவும் வச்சிருக்கு. பனிக்கரடியை பார்த்தோம்னா 30 சென்டிமீட்டர் நீளமான பெரிய முன் பாதங்கள்ல 6 to 8 சென்டிமீட்டர் நீளமான நகங்களை தான் வச்சிருக்கு. இது கிறிஸ்லியை விட சின்னது. கோரை பல்லும் கூட 5 சென்டிமீட்டர் நீளமாக தான் இருக்கு. இதுகிட்ட இருக்க ஒரே பெனிஃபிட் என்னன்னா பைட் ஃபோர்ஸ் ஆனது 1200 to 1235 PSIங்கிற வலிமையான கடியை வச்சிருக்கு. கோரை பற்கள் சின்னதாக இருந்தாலும் போலார் பேர் அதிகமாக இறைச்சியை மட்டுமே சாப்பிட்றதால எல்லா பற்களுமே சதைகளை கிழிக்கவே வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ கிறிஸ்லி கரடிகளுக்கு நீளமான கோரை பல்லும் நகங்களும் இருக்கு. போலார் பேருக்கு அதிக பைட் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்போ ஆயுதங்களும் கூட கிறிஸ்லிக்கு தான் சாதகமாக இருக்கு. இப்போ பார்த்த 6 கம்பேரிசனை வச்சு பார்க்கும்போது வின்னர் யாருங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பனிக்கரடிக்கு அளவு மட்டும்தான் சாதகமாக இருக்கு. மற்ற எல்லாமே கிறிஸ்லி கரடிக்கு தான் சாதகமாக இருக்கு. சரி, அப்போ ரெண்டுக்கும் சண்டை நடந்தால் யார் ஜெயிப்பா? ஒரு போலார் பியர் தான் உருவத்தை வச்சு கிறிஸ்லி கரடியை மிரட்டி பார்க்கலாம். ஆனால் தன் வாழ்க்கையில் பல சண்டை போட்ட கிறிஸ்லி பயப்படாது. அதிக ஆக்ரோஷத்தோட திருப்பி தாக்கவும் செய்யும். பல வெவ்வேறு மிகப்பெரிய இறைகளை வேட்டையாடுறதுல கிறிஸ்லி எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதால பனிக்கரடியை சமாளிக்க அதுக்கு ஈஸியாக இருக்கும். வேகமாக ஆக்டிவாக செயல்படுற கிறிஸ்லி தன்னோட நீளமான நகங்களையும் கோரை பற்களையும் பயன்படுத்தி பனிக்கரடியை தாக்கும். பனிக்கரடியும் தாங்கிட்ட இருக்க வெப்பன்ஸை பயன்படுத்தி திருப்பி தாக்கலாம். ஆனால் கிறிஸ்லியோட முதுகில் இருக்க அதிக தசை அடர்த்தி தொடர்ந்து அதுக்கு சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த சக்தி ப்ளஸ் நீளமான நகங்களும் சேர்ந்து கிறிஸ்லியோட முன் பாதத்தோட அடியை பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக ஆக்குது. கிறிஸ்லியோட இந்த ஒரு அடி கடமானோட கழுத்தையே வெட்டிடும்னு சொல்லப்படுது. அப்போ பனிக்கரடிக்கும் இது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். இதே நேரத்தில் பனிக்கரடியை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பு முழுக்க அதிக கொழுப்புகளால் ஆனதாக இருக்கு. அது வெப்பத்தை உருவாக்க தான் பயன்படுமே தவிர சண்டை போட உதவாது. அதாவது கிறிஸ்லி பியர் தொடர்ந்து சண்டை போடும்போது இன்னொரு பக்கம் போலார் பியர் சீக்கிரமே வெப்பத்தால் டயர்ட் ஆகிடும். அதால் தொடர்ந்து சண்டை போட முடியாது. கிறிஸ்லி ஈஸியாக பனிக்கரடியை முடிச்சு விட்டுரும். பனிக்கரடியோட சண்டை போடுற ஸ்டைல் என்னன்னா மல்யுத்தம் பண்ணி கடிக்கிறது. ஆனால் கிறிஸ்லியோடது நேராக பாதத்தால் அடிக்கிறதும் வாயால் கடிக்கிறதும். இந்த தனித்துவமான சண்டை யுத்திகள் கூட கிறிஸ்லிக்கு தான் சாதகமாக இருக்கு. பனிக்கரடி மேலே போதுமான காயங்களை ஏற்படுத்தி ஜெயிக்க இந்த யுக்தியே போதுமானது தான். அப்போது கிறிஸ்லி காடிக்கும் பனிக்காடிக்கும் சண்டை நடந்தால் அதில் கண்டிப்பாக கிறிஸ்லி காடி தான் ஜெயிக்கும். இதை நான் மட்டும் சொல்லலை, சில ஆய்வுகளும் இதே தான் சொல்லுது. வடகிழக்கு அலாஸ்காவில் திமிங்கல இறைச்சிக்காக கிறிஸ்லி கரடியும் பனிக்காடியும் மீட் பண்ணிக்குது. ஸோ ஒரு ஆய்வில் இதுங்க சந்திச்சுக்கிட்ட 137 முறையும் கிறிஸ்லி கரடி தான் ஆதிக்கம் பண்ணியிருக்கு. இறைச்சிக்காக கிறிஸ்லி கரடி பனிக்கரடி கிட்ட சண்டைக்கு போகும்போது பனிக்கரடி அடிபணிஞ்சு பின்வாங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கிறிஸ்லி கரடி பனிக்கரடியை கொன்னதுக்கான பதிவுகளும் இருக்கு. ஸோ ஃபைனல் ரிசல்ட் என்னன்னா சம பலத்தோட இருக்க கிறிஸ்லி கரடிக்கும் பனிக்கரடிக்கும் சண்டை நடக்கும்போது கிறிஸ்லி கரடி தான் ஜெயிக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ராமகண்ணன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கிறிஸ்லி காடிக்கும் பனிக்காடிக்குமான சண்டையில் எது ஜெயிக்குங்கிறத பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பயோசனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.